ஹலோ வர்மீஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ தான் நான் புதுசாக இந்த சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஐ ஹோப் உங்கள் சப்போர்ட்ஸ் எனக்கு கிடைக்கும்னு. நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, நம்ம ஏன் ஒன் ஷாட் வீடியோஸ் போடக்கூடாது அப்படின்னு என்னோடய ஓன் ஐடியாவில் இது கொண்டு வரேன். ஐ ஹோப் உங்களுக்கு இது பிடிக்கும். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் த ஸ்டோரி. ஓகே, நம்ம ஒரு சின்ன இன்ட்ரோ மாதிரி வச்சுக்கலாம். நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் ஒரு பையனை லவ் பண்ணுவீங்க. ஆனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஏதோ ஒரு இடத்துல அவன் நல்லா இருப்பான். அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் உங்களை பார்த்தா கொஞ்சம் ஜெல்லஸாக இருக்கும். அதனால் உங்கள்கிட்ட தேவையில்லாத அவனை பற்றி தான் தப்பாக சொல்லி உங்களை பிரேக்கப் பண்ணி வச்சுருப்பான். ஆனால் உங்களுக்கு அவனை ரொம்பவே பிடிக்கும். அவனுக்கும் நீங்கள் தான் அவ்வளோ பிடிக்கும். ஓகேடா, நம்ம இதுக்கப்புறம் ஸ்டோரியில் பார்க்கலாம். இப்போ நீங்கள் 12th முடிச்சுட்டு காலேஜ் போய் ஜாயின் பண்ணுறீங்க. காலேஜ் போய் ஜாயின் பண்ணி நீங்கள் ரொம்ப ஈகராக உங்கள் லெசன்ஸ்லாம் பார்த்துட்டு போயிட்டுருக்கீங்க. திடீர்னு ஒரு நாள் உங்கள் ப்ரொஃபஸர் ஒருத்தருக்கு வேறு வேலை கிடச்சி போயிட்டு அந்த வேலைக்கு வேறு ஒரு நியூ ப்ரொஃபஸர் வராரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அந்த நியூ ப்ரொஃபஸர் எல்லாருமே பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்க, செம்ம ஹாட்டாக இருக்காரு, செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு ரொம்ப க்யூரியஸாக இருக்குது, யார் அந்த ப்ரொஃபஸராக இருப்பாங்க, யாராக இருப்பாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சரி நம்ம யாரும் போய் பார்க்கலான்னு போகிறீங்க. ஆனால் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகிறீங்க. அப்போ அந்த ப்ரொஃபஸர் ஆனால் அங்கே இல்லை. சரி, நீங்கள் கிளாஸுக்கு வந்துடுறீங்க. அதுக்கப்புறம் கிளாஸுக்கு வரீங்க. பார்த்தா உங்கள் கிளாஸில் அவர் இருக்கார். எக்ஸ்கியூஸ் மீ சார் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அவர் டக்குன்னு இப்படி திரும்பி பார்த்தா உங்கள் எக்ஸு. உடனே நீங்கள் ரொம்ப ஷாக்காக நின்று பார்க்குறீங்க. ஆனால் அவன் ரொம்ப கேஷுவலாக ஸ்கூலில் வாங்க அப்படின்றான். உங்களால் இது என்ன ரியாலிட்டியாக என்னென்னா அதை கொஞ்சம் அனலைஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. அதுக்கப்புறம் உள்ளே வாங்க அப்படின்னு திருப்பி அவன் லவுட் வாய்ஸில் சொல்கிறான். நீங்கள் அதுக்கப்புறம் திருப்பி ரெகக்னைஸ் பண்ணிட்டு நீங்கள் திருப்பி உள்ளார போகிறீங்க. அதோட நீங்கள் அப்போ அந்த வீடியோ ஃபுல்லாக செம்ம ஷாக்கில் இருக்கீங்க. பட் அவன் ஆனால் உங்களை கண்டுக்கவே இல்லை. அவன் வந்தான், கிளாஸ் எடுத்தான், டவுட்ஸ் இருக்கான்னு கேட்டான். அவன் வேலையை பார்த்துட்டு இருந்தான். உங்களை நிமிர்ந்து கூட பார்க்கல. நீங்கள் இருக்கீங்கன்னே அவன் இது பண்ணலை அப்படி. ஆனால் உங்களுக்கு ரொம்பவே அந்த பழைய மெமரிஸ் உங்களுக்கு ரொம்பவே ஆக்சுவலி பிடிச்சிருக்கும் அவனை. பட் ஏதோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னதால் நீங்கள் அவனை விட்டுருப்பீங்க. அவனுக்கும் உங்களை ரொம்ப பிடிக்கும் தான். பட் அவனுக்கு கோவமாக இருக்கும் நீங்கள் அவனை விட்டுட்டு போனதால். இப்படியே போகுதுங்க 1 வீக். அவன் கிளாஸுக்கு வரான். அவன் கிளாஸில் லெசன்ஸ் எடுக்கிறான். உங்களுக்கு தான் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன இவன் இப்படிலாம் இருந்தோம், ஆனால் இப்போ என்ன இவன் கண்டுக்க கூட மாட்டான் அப்படின்னு உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அவன் நீங்கள் 2 இயர்ஸ் பார்க்காத 2 இயர்ஸ் அவன் என்ன பண்ணியிருப்பான்னா, அவன் நல்லா படித்து எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸ்லாம் லேர்ன் பண்ணிவிட்டு ப்ரொஃபஸராக வந்திருப்பான் உங்கள் காலேஜ்லேயே. அவனுக்கு நல்லா தெரியும் நீங்கள் இந்த காலேஜ் தான் படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு தான் அந்த காலேஜே வந்திருப்பான். பட் ஆனால் அவனுக்கு கோவம்னு சொன்னல, அதனால் அவன் பெருசாக அதை காட்டிக்க மாட்டான். அவன் என்ன யோசிப்பானா, நீ தானே போன, நீ தான் வரணும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியில் இருப்பான் அவன். இப்படியே டேஸ் போகுதுங்க. இப்படியே போகுது. நீங்கள் அவனை பார்க்குறீங்க, ஆனால் அவன் பார்க்கவே மாட்டான். அவன் பார்ப்பான், அது உங்களுக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் என்ன நினச்சிக்கிங்கன்னா, அவன் மறண்டான், என்ன அவன் தான் அவ்வளோதானா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அப்படியே போகுதுங்க. அப்படியே டேஸ் போயிட்டு அப்போது ஒரு நாள் நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க, நம்ம ஏன் அவன்கிட்ட போய் பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறீங்க. அப்போ என்ன ஆகுது, ஓகே இன்னைக்கு நம்ம போய் என்னன்னாலும் சரிதான், அவங்ககிட்ட போய் நம்ம பேசலாம், என்ன தான் அவன் நினைக்கிறான்னு நம்ம கேட்கலாம் அப்படின்னு யோசிப்பீங்க. ஏன்னா என்ன ஆகும், அவனை பார்த்து உங்களுக்கு அவன் மேலே திருப்பி ஃபீலிங்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கும். அவன் கூட உங்களுக்கு சேரணுன்ற ஆசை வந்திருக்கும். அதனால் நீங்கள் போய் சரி நம்ம இன்னைக்கு நம்ம போய் கண்டிப்பாக நம்ம பேசிடலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிப்பீங்க. ஆனால் என்ன ஆகும், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு வந்து நீங்கள் காலேஜ் போயிருப்பீங்க. பார்த்தா ஃபஸ்ட்டு ஹாரே அவன் கிளாஸ் இருக்கும். பட் ஆனால் வேறு ஸ்டாஃப் இருப்பாங்க. என்ன இன்னைக்கு காலேஜுக்கு வரலையா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு நீங்கள் கிளாஸ் உள்ளார போயிடுவீங்க. அவங்க ஆமாம் இன்னும் அந்த சார் வரல அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. நீங்கள் ஏன் என்னவா இருக்கும் அப்படின்னு ரொம்ப யோசிச்சுட்டே அப்படியே நீங்கள் இருக்கீங்க. அப்போது என்ன ஆகுது, அப்படியே அந்த பீரியட் போயிடுது. ஆனால் உங்களுக்கு நினைப்புலாம் அவன் மேலேயே தான் இருக்குது, என்னவா இருக்கும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அன்னைக்கு ஒரு லாஸ்ட் டேவுமே அவன் ஹார் தான். அப்போ என்ன ஆகும், அவன் வருவான் கிளாஸுக்கு வருவான். இந்த மாதிரி நீங்கள் என்ன யோசிப்பீங்க, நம்ம கண்டிப்பாக இன்னைக்கு
பேசிடணும், கண்டிப்பாக இன்றைக்கி பேசிடுறோம் அப்படின்ட்டு என்ன ஆகும், நல்லா மழை பெய்யும். அதனால் என்ன ஆகும்னா சீக்கிரமாக பெல் அடிச்சிடுவாங்க. அதனால் வந்து பசங்களாம் கிளம்பிடுவாங்க. ஆனால் என்ன பண்ணுவான், கிளாஸில் உட்காந்து நோட்ஸ் பார்த்துட்ருப்பான். அப்போ என்ன ஆகும், நீங்கள் பொறுமையாக போய் அவங்க முன்னாடி நிற்பீங்க. உடனே அவன் வந்து என்ன மேம் என்ன வேணும் அப்படின்னு கேட்பான். உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியாது. நோ சார் அப்படின்வீங்க. அப்போ டைம் ஆச்சில் கிளம்புங்க அப்படின்னு சொல்லுவான். உங்களுக்கு நிஜமாகவே என்னை மறந்துட்டானா அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்கும். ஆனால் அவன் வந்து அதுக்கு சிரிப்பான். ஆனாலும் ரொம்ப அவன் வந்து கோவமாக இருக்கிறதால வந்து அவன் அது பெருசாக வெளில காட்டிக்க மாட்டான். இப்படியே போகுதுங்க, இப்படியே போகுது. அவனுக்கு உங்களை பார்க்குறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் அவனை ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க. அதில் அவனுக்கும் அது புரியுது. நீங்கள் அவன்கிட்ட பேச ரொம்ப ட்ரை பண்ணுறீங்க. ஆனால் வந்து அவன் வந்து என்ன யோசிக்கிறான்னா, வரட்டும், நீங்களே வந்து பேசணும் அப்படின்ற மாதிரி அவர் யோசிச்சுட்டே இருப்பாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஆனால் வந்து உங்களுக்கு வந்து என்ன கன்ஃபியூஷனாக இருக்குன்னா, இந்த மாதிரி ஒரு வேளை அவனுக்கு என்னை பிடிக்காமையே போயிடுச்சோ அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் உங்கள்கிட்ட. உங்களுக்கு பேசுகிறதுக்கெலாம் தயக்கம் கிடையாது. ஆனால் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு சின்ன பயம் இருக்கும், நம்மளை மறந்து அவன் கடந்து போயிட்டானோ அப்படின்னு. அதனாலே உங்களுக்கும் தயக்கமாக இருக்கும். ஆனால் வந்து எப்படி சொல்கிறது, உங்கள் காலேஜில் இருக்க மற்ற எல்லா பசங்களும் அவங்கக்கிட்ட செம்மையாக ஃப்ளோட் பண்ணுறாங்க. உங்களுக்கு அதெல்லாம் பார்க்கவே செம்ம கடுப்பாகுது. ஆனால் அவன் எதுவும் பண்ண மாட்டான். ஆனால் வந்து நார்மலாக நம்மளுக்கு ஆப்வியஸாக அப்படி தானேங்க, நம்ம பிடிச்சவங்க யாராவது நம்மளுக்கு லைட்டாக பார்த்தா கூட நம்மளுக்கு கோவம் வரும்ல. ஆனால் வந்து உங்கள் கிளாஸ் பசங்களாம் அவங்கக்கிட்ட ஃப்ளர்ட்டே பண்ணுறாங்க. ஆனால் அவர் யாருக்கும் பிடி கொடுக்கல. ஆனாலும் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஏன் இப்படி இருக்கான் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து இப்படியே போகுது. அவர் வந்து உங்கள் ஏரியா தான் ஆக்சுவலி. அப்போ நீங்கள் அவரை பார்த்துக்கவும் சரிங்க. ஆனால் உங்களை என்னன்னு கூட திரும்பி கூட பார்க்க மாட்டுறாரு. இப்படியே போகுது. அப்புறம் ஒரு நாள் நீங்கள் வந்து காலேஜ் போகிறீங்க. அப்போ என்ன ஆகுது, பார்த்தா அவர் வந்து காலேஜுக்கு வரல, ஆப்சண்ட்டு. நீங்கள் என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கீங்க. அப்போ சப்ஸ்டியூஷனுக்கு வந்து ஸ்டாஃப் கிட்ட மற்ற பசங்க கேட்குறாங்க, என்ன ஆச்சு சாருக்கு, டிஎன் சாருக்கு என்ன ஆச்சு, ஏன் இன்னும் வரல அப்படின்னு கேட்பாங்க. அப்போ வந்து அவங்க சொல்லுவாங்க, இல்லை தெரில, அவர் லீவில் இருக்கார் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்படியே போகும். உங்களுக்கு அவனை பார்க்காம ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு மாதிரி ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் வந்து என்ன ஆகுது, அப்படியே போது. அவன் பார்த்தா 3 days கிட்ட அவன் வரவே இல்லை. அப்புறமா நீங்கள் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறீங்க, என்னவா இருக்கும். அவனுக்கும் உங்களை பார்க்காம ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஆனால் வந்து அப்படியே போகுது. அப்புறம் வந்து 4th day போல் அவன் காலேஜ் வரான். வந்து லீவ் எடுத்துட்டு ஆக்சுவலி வரான். அப்போ வந்து அப்பயும் பார்த்தா கிளாஸுக்கு வரல. அவன் வந்திருக்கான்னு சொன்னாங்க எல்லோரும். சார் வந்துட்டாரு அப்படின்னு கிளாஸ் பசங்களாம் சொல்கிறாங்க. பட் அப்பயும் வந்து அவன் கிளாஸுக்கு வரல, வேறு ஸ்டாஃப் தான் வராங்க. கேட்டால் வந்து என்ன ஆச்சு, ஏன் வரல அப்படின்னு மற்ற பசங்களாம் கேட்குறாங்க. அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அப்போ அந்த மேம் என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து இல்லை அவருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதான் வந்து அவர் வரல அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அவனுக்கு ஆக்சுவலி அம்மா இருக்க மாட்டாங்க. ஸ்கூல் டேஸ்லலாம் அவனுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை, நீங்கள் தான் அவனை டேக் கேரே பண்ணிப்பீங்க. அவன் அதெல்லாம் நினச்சி உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, சரி நம்ம போய் அவனை பார்க்கலாம் அப்படின்ட்டு பார்க்க போனால் அவன் டிபார்ட்மெண்ட்டில் சேரில் சாஞ்சிட்டு படுத்துட்ருக்கான். இப்போ தான் நீங்கள் உள்ளார போகிறீங்க, மெதுவாக கதவை தந்துட்டு உள்ளே போகிறீங்க. அப்போ என்ன ஆகுது, மெதுவாக உள்ளே போயிட்டு உங்களோட ஸ்மெல் அவனுக்கு நல்லாவே தெரியும். அவன் நீங்கள் போய் டேபிள்கிட்ட நின்னோடனே அவன் கண்ணை திறந்து பார்த்தான். நீங்கள் அப்போ இத்தனை நாள் சார் அப்படின்னு யோசிச்சுட்ருப்பீங்க. ஆனால் அன்றைக்கி உங்கள்கிட்டையும் அப்படின்னு யோசிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, என்னாச்சு அப்படின்னு கேட்பீங்க. அதுக்கு உடனே அவன் எனக்கு என்ன, நான் உனக்கு என்ன, எதுக்கு நீ தேவையில்லாமல் கேட்குற, இதில் வெளில போ அப்படின்னு ரொம்ப கோவமாக சொல்கிறான். உடனே உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ அவன்கிட்ட போய் கையை பிடிச்சிட்டு, அவன் உட்காந்தே தான் இருக்கான், அவன்கிட்ட போய் கை பிடிச்சி கேட்குறீங்க என்னாச்சு அப்படின்னு. அவன் ஒரு சாஃப்ட் டோனில் இல்லை ஒன்றும் இல்லை விடு அப்படின்னு சொல்கிறான். உங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அவன் உட்காந்துருப்பான். அப்படியே அவன் மேலே போய் உட்காந்து அவனை லைட்டாக ஒரு லிப்பில் கிஸ் பண்ணுறீங்க. உங்களுக்கு நல்லா தெரியும் இது அவனோட வீக்னஸ்ஸுங்க, அதுதான் நீங்கள் இப்போ எடுத்துருக்கீங்க. அவனும் அதுக்கு
அதுக்கேற்ற மாதிரியே திருப்பி ஃப்ளாட் தான். நான் திருப்பி இத்தனை வருஷம் ஆகியும் அதுக்கு ஃப்ளாட் தான் ஆகிட்டேன். திருப்பி கேட்குறீங்க என்னாச்சு அப்படின்னு. அதுக்கு உடனே அவன் இல்லை ஃபீவரு வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறான். உடனே நீங்கள் என்னாச்சு, என்ன பண்ண, ஏன் ஃபீவர் வந்துச்சு அப்படின்னு கேட்குறீங்க. உடனே அவன் வந்து இல்லை தெரில திடீர்னு ஃபீவரு அப்படின்னு சொல்கிறான். அப்போது ஒரு நாள் டேப்லெட் போட்டு கிளம்பு, எதுக்கு நீ இங்கே இருக்க, கிளம்பணும், எதுக்கு நீ முதல்ல இங்கே வந்த, இல்லை ஏதோ ஒரு நாள் காலேஜ் பக்கம் வராமல் ஒரு மாதிரியாக இருந்துச்சு அதான் வந்தேன். ஓஹோ அப்படியா, ஏன் உங்கள் ஃபேன்ஸ்லாம் பார்க்காம உங்களுக்கு வந்து எதுக்கும் வரலையா அப்படின்னு கேட்பீங்க. ஆமாம்மாங்க அதான் பார்க்க, ஆமாம் எத்தனை பேர் எனக்காக காலேஜில் வெயிட் பண்ணுறாங்க, அப்புறம் பார்க்கலன்னா ஃபீல் பண்ணுவாங்க, அதாங்க வந்தேன் அப்படின்னு சொல்லுவான். உங்களுக்கு வந்து அப்படிங்களா, சரிங்க சார் அப்படின்னு. ஓகே மேம் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லுவேன். அப்படி மேலேருந்து நீங்கள் உங்களை ஸ்கேன் பண்ணிட்டு கிளம்பிடுவான். உங்களுக்கு அந்த கிஸ்ஸே உங்களுக்கு ஞாபகத்தில் இருந்துகிட்டே இருக்கும். இன்னும் அது நம்பலா பண்ணணும்னு உங்களால் அது உங்களே நம்ப முடியாது. அப்புறமா அப்படியே போகுதுங்க, இதே டேஸ் போகுது. காலேஜில் அப்பப்போ பார்த்து கிஸ் பண்ணிக்கிறீங்க, ஹக் பண்ணிக்கிறீங்க, இப்படியே போகுது. ஒரு நாள் ஈவினிங் லாஸ்ட் ஹார் அவன் தான். அவன் எப்பயும் போல் அவன் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கான் கிளாஸில். எல்லோரும் கிளம்பிட்டாங்க. அப்போது நீங்கள் வந்து வரீங்க, வந்து அப்பயும் அவங்கள கிஸ் பண்ணுறதுக்கு கிட்ட வரான். அப்போ வந்து நீங்கள் அவனை ஸ்டாப் பண்ணிடுறீங்க. உடனே அவனுக்கு சமக்கவும் வந்துடுது. நானாடி ஒன்ட்ட வந்தேன், நீ தானே வந்த, பெருக்கிட்டு தடுக்கிறேன்ன அப்படின்னு சொல்லி கேட்பான். நீங்கள் வந்து ஏன்ட்ட அவங்க இப்படி பேசுகிற, அமைதியாக இரு, ஏன் கோவப்படுற அப்படின்னு கேட்பீங்க. அப்புறம் பண்ண வரும்போது ஏற்கடி வேணான்வ அப்படின்னு கேட்பான். நான் வேண்டான்னு சொல்லவே இல்லையே அப்படின்வீங்க நீங்கள். உடனே வந்து அப்புறம் என்ன மயிருக்கு தடுக்கிற அப்படின்னு கேட்பான். ஆனால் நீங்கள் வந்து இல்லை நீ பண்ணிக்கோ, என்ன வேணால் பண்ணிக்கோ, உனக்கு முதல் ரைட்ஸ் இருக்குது, ஆனால் நான் யார் உனக்கு நீ சொல்லிட்டு பண்ணு, எனக்கு ஏதோ இன்னும் நம்மக்கிட்ட எந்த கன்ஃபர்மேஷனும் இல்லாமல் நம்ம எதுவும் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க. அதுக்கு உடனே அவன் வந்து நீ யாரும் உனக்கு இனிமேவா புரியல, உனக்கு என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது, அப்போது வராவ போகிறவங்ககிட்ட உட்காந்து பண்ணின்னு இருக்க மாதிரி தெரியுதா உனக்கு அப்படின்னு கேட்பான். அதுக்கு நீங்கள் வந்து இல்லை அப்படிலாம் தெரியல, ஆனால் எனக்குன்னு ஒன்று வேணும்ல, நான் யாருன்னு அதுக்கு தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லுவீங்க. அவன் அதுக்கு உடனே சொல்லுவான், நீ யாருட்டு, நீ தாண்டி எனக்கு எல்லாமே, என்னடி கேள்வி இது, நான் எல்லாமேனா என்னது, நான் எனக்கு எல்லாமே டி, என் அம்மா என் அப்பா எனக்கு எல்லாமே நீ, என் ஒய்ஃப் என் குழந்தை எல்லாமே நீ தானடி, இன்னைக்காடி இது நான் உனக்கு சொல்கிறேன், நானாடி விட்டு போ சொன்னேன் அப்படின்னு கேட்பான். உங்களுக்கு இதை சொன்னோடனே ரொம்ப எமோஷ்னலாக இருந்தீங்க. அப்போ உடனே நீங்கள் வந்து சாரி, என் ஃப்ரெண்ட்ஸ் பேச்சு கேட்டு நான் விட்டுட்டேன், ஆனால் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்க வந்து இது சொல்லி என் மைண்டை மாற்றிட்டாங்க. உடனே அவன் சொல்லுவான், எனக்கு தெரியும் விடு, பழச பேசாத அப்படின்னு விடுவான். உடனே திருப்பி காலர் பிடிச்சி இழுத்து நீங்களே கிஸ் பண்ணுவீங்க. சும்மாலாம் கிஸ் இல்லைங்க, டீப் கிஸ். 5 minutes போகுது. அவனால் கண்ட்ரோலே பண்ண முடியல. அப்படியே அவன் என்ன பண்ணுறான்னா, அப்படியே உங்களோட டாப்பில் கை விட்டுறான் மேலே. என்னடா பண்ணுற அப்படின்னு கேட்பீங்க. ஏன்டி நான் பண்ணக்கூடாதா அப்படின்னு. உனக்கு மட்டும்தான் எல்லாமே, நீ எல்லாமே பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படியே வந்து உங்களுக்கு அப்படியே ஒரு செம மூடாகுது. அப்படியே உங்களை வந்து அப்படியே அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு போதும் அவ்வளோதான், இதுக்கு மேலே என்ன பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்கிறீங்க. என்ன கேட்குறான், அப்போ வீட்டுக்கு பண்ணலாமா அப்படின்னு கேட்குறான். நீங்கள் சிரிச்சுட்டு ஓகே தான், எனக்கு நீ வந்து எனக்கு எல்லாமே ஓகே தான் அப்படின்னு சொல்கிறீங்க. அவனுக்கு அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரில. அவனும் சிரிச்சுட்டு அப்போவா போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். ஓகேவா போகலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. அவன் சொல்கிறான், என்னடி முன்னெல்லாம் பயப்படுவேன், இப்போ நான் வாங்க போகலான்ற, அவ்வளோ கொழுப்பாயிடுச்சு உனக்கு அப்படின்றான். உடனே நீங்கள் வந்து ஏன் வேண்டாம் இப்போது நான் எங்கள் வீட்டுக்கே போகிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. இல்லடி இல்லை எனக்கு வேணும் அப்படின்றான் அவன். நீங்கள் காலேஜ்லேருந்து கிளம்பும்போது உங்கள் அம்மாக்கிட்ட வந்து இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் வருதுமா, அதனால் வந்து நான் வந்து குரூப் ஸ்டடி பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்துக்கிட்டு, அதனால் நான் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிடுவீங்க. உங்கள் அம்மாவும் சரிடி பார்த்து போயிட்டு வா, எப்போ வருவேன், நாளைக்கு காலைல வரேம்மா அப்படின்னு சொல்லிடுவீங்க. சரி ஓகேடி அப்படின்ருவாங்க.
அப்புறமா அவன் அப்படியே உங்களை கூப்பிட்டுட்டு அப்படியே பிக்கப் பண்ணிவிட்டு உங்களை வந்து அவன் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுவான். அவன் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு அப்புறம் என்னங்க, அவன் அவன் இத்தனை நாள் அவன் வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தெல்லாம் உங்கள்கிட்ட இறக்கிறதுக்கு அவன் ரெடியாக இருக்கான். அப்புறமா டோர் க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே வந்து உங்களை தூக்கிக்கிட்டு அப்படியே பெட்ரூமுக்கு போகிறான். அப்போ நீங்கள் சொல்கிற, ஏய் என்ன பண்ணுற வீடு அப்படின்றீங்க. என் செல்லத்தை நான் இதுக்கு மேலே தரையில் விடவே மாட்டேன். இனிமேல் நான் தான் தூக்கிட்டு எங்கே போனாலும் உன்னை தூக்கிட்டு தான் நான் போவேன். ஓ அப்படியா, எங்கே போனாலும் தூக்கி தான் போவேன். காலேஜ் போனால் நான் தூக்கின்னு போவேன், உனக்கு பிரச்சனை இல்லைண்ணா அப்படின்னா. எனக்கு பிரச்சனைடா அப்படின்னு நீங்கள் அப்படியே அப்படியே தூக்கிட்டு போய் அப்படி மெல்லமாக பெட்டில் உட்கார வைக்கிறான். அப்படியே உங்களை மேலேருந்து கீழே வரைக்கும் பார்க்குறான். நீங்களும் மேலேருந்து கீழே வரைக்கும் பார்க்குறீங்க. இத்தனை நாள் ஆச்சுடி உன்னை இப்படிலாம் பார்த்து அப்படின்றான். நீங்கள் என்ன சொல்கிறீங்க தெரியாமல், அப்படியா 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 இருந்தீங்க அப்படின்னு கேட்குறீங்க. ஒருத்த நம்ப மாட்டல நீங்கள் அப்படின்றான். அவன் சொல்கிறேன், ஏண்டா நம்பாமல் தான் நான் இங்கே இருக்கேனா அப்படின்னு கேட்குறான். சரி சரி சும்மா சொன்னேன் அப்படின்றான். அதுக்கப்புறம் சூரியன் பண்ணிட்டு போய் மெதுவாக நான் கிட்ட வரேன். எனக்கு பயமாக இருக்குது அப்படின்றீங்க. முன்னாடி இது பயம் எனக்கு இதில் அப்படின்றான். இல்லை வலிக்குமா, அது நான் என்ன சொல்கிறது, வலிக்கும் தாண்டி போ. அப்போ எனக்கு வேணாம். ப்ளீஸ் டி, மனுஷனை இப்படிலாம் சாகடிக்காதடி. உங்களுக்கு சிரிப்பாக இருக்கும் அவன் கெஞ்சறதை பார்த்துட்டு. அப்போ இனியாக ரொம்ப டீஸ் பண்ணுறதுக்கு, ஐயோ எனக்கு வேண்டாம், எனக்கு அப்போ ரொம்ப எனக்கு பயமாக இருக்குது அப்படின்றீங்க. அவன் ப்ளீஸ் டி இந்த மாதிரிலாம் பண்ணாத, என்ன மூடில் உட்காந்துருங்க, நான் ப்ளீஸ் செஞ்சு ஸ்பாயில் பண்ணாத. ஒன்று நீங்கள் அப்போ பொறுமையாக பண்ணுறியா அப்படின்னு கேட்குறீங்க. அவன் பண்ணுறேன்டி, இன்னும் இருடியா, டென்ஷன் பண்ணாத அப்படின்றான். மெதுவாக இப்போ உங்கள் டாப்ஸ் எல்லாம் கட்டுறான். அப்படியே மேலே கீழே கிஸ் பண்ணுறான். டாப் டு பாட்டம் உங்களை கிஸ் பண்ணுறான். உங்களோட அந்த ஃபுட் ஃபிங்கர்ஸ்லேருந்து ஹெட்டு வரைக்கும் கிஸ் பண்ணுறான். உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது அந்த ஃபீல்லாம். கிஸ் பண்ணிகிட்டே எல்லா பார்ட்டையும் கிஸ் பண்ணும்போது இது எனக்கு தானே, இது எனக்கு தானே அப்படின்னு கேட்குறான். நீங்கள் வந்து எல்லாமே உனக்கு தான், ஒரு டைமும் அவன் கேட்கும்போதும் நீங்கள் தான் சொல்கிறீங்க, எல்லாமே உனக்கு தான், எல்லாமே உனக்கு தான் அப்படின்னு சொல்கிறீங்க. அவனுக்கு அதுவே செம்ம ஒரு போதை மாதிரி இருக்குது. இப்படியே கிஸ் ஆகலாம் போகுது. அப்புறமா அவன் கேட்குறான், ஏய் நீ ஒன்று அப்படின்றீங்க. உனக்குள்ளே போவா, இல்லை உனக்குள்ளார போவா அப்படின்றீங்க. அவன் ஏய் என் கண்ணை பார்த்து சொல்கிறீ அப்படின்றீங்க. அப்புறமா அப்படியே அவன் போகிறான். ஓகேடா, இதோட வந்து நான் இந்த ஒன் ஷாட்டை முடிச்சுக்கிறேன். ஐ ஹோப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஓகே, இது ஃப்ளாஸ் இருக்கும், வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு ஏதாவது கரெக்ஷன்ஸ் ஏதாவது சொல்லணுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த சேனலை. தேங்க்யூ, பாய். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். நீங்கள் வேணால் உங்கள் சஜஷன்ஸ்லாம் கூட எனக்கு நீங்கள் சொல்லலாம்டா. அதுக்கேற்ற உங்களுக்கு எப்படி ஸ்டோரி வேணும் அந்த மாதிரிலாம் நீங்கள் கொஞ்சம் சொன்னீங்கன்னா கூட நான் அதுக்கேற்ற மாதிரி கூட ஸ்டோரி போட ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ ஆர்மீஸ், பாய்.